பேர் வந்து ஸ்டாலின் கிடையாதான், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும், பின்னி எடுக்கும். அதனால மக்கள் பணி அழகாக சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகாக போயிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா, கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு. என்னவோ ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன், மகளிருக்கு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்கள், கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்கள். அதுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும். என்ன வேலை பார்த்துக்க பாருங்க. ஒன்று தான் இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர். ஆனால் அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்கள், கலைஞர் ஐயா செய்யலை. முந்தியெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து, பொம்பளை பிள்ளைய 10-15 வயசுல 10 வயசும் கட்டி கொடுப்பான், 12 வயசுல கட்டி கொடுப்பான், 20 வயசும் கட்டி கொடுத்துருவான். ஓடி இன்னொருத்த வீட்டுக்கு போறீங்களா உனக்கு ரெடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. அதை உடைச்சார் பாருங்க கலைஞர், உடைச்சார் சட்டமாக்கி. அந்த பெண் மக்களுக்கு மற்ற பிள்ளைக்கு சொத்து இருக்குடா, பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா. எனக்கு ஒரு பையன் 3 பொண்ணு, எங்க வீட்லயே அந்த பிரச்சனை வரல. அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியா கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருன்னா, பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். அது கண்டிப்பா நீங்க போட்டுருவீங்க. 2026 தமிழக முதலமைச்சர் வரப்போறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா, ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதேதான் அது ஒன்றும் மாறாது. அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாம அலையிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இருப்போம். இது உடைக்க முடியாது, இது பெரிய கோட்டை. அது ஆகினால எல்லாரும் உங்களை பார்த்ததுக்கு எல்லாரும் முன்னாலும் நான் லேட்டாக வந்து மன்னிச்சுக்கங்க. வழியில் ஊரா பாவம் மேலையெல்லாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில், காரில். அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏன்னா பஞ்சுவாலிட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகரபாபு. ஆமாம், வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க, பனி என்ன ஆகி போச்சு வைக்க முடியும் லவான்னு கத்துனார். அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றேன்னு சொல்லி அவர் சமாதானம் பற்றி உள்ளே பூந்து வந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழகாக குளிர்ந்த இடத்துல நிற்கிறீங்க. எல்லாரும் இந்த 2024 அந்த போர் தேர்தலுங்கிற அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசை எல்லாரும் வாங்கணும். இதுதான் உதயநிதி என்ன சாதாரண இல்லை. ஒரு வரி மட்டும் சொல்லினேன், அவருக்காக பாடுகிற ஒரு வரி.